ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை நாளைக்கு எபிசோட் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரோஹிணி 2வது குழந்தை பிறக்கிறதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு வந்தாங்கன்னு மீனா ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டாங்க. உடனே ஸ்ருதி போயிட்டு ரவி கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க. ரோஹிணி செகண்ட் பேபிக்காக தான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ரவி நம்பவே இல்லை. உடனே ஸ்ருதியை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. விளையாடாத ஸ்ருதி, எதுக்கு இப்படி இந்த மாதிரிலாம் விளையாடுற, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரவி கேட்குறாங்க உனக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க எனக்கு மீனா அக்கா தான் சொன்னாங்க. மீனா அவங்கள தங்கச்சியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனப்போ அங்கே விசாரிச்சாங்களாம். அப்போ ரோஹிணி செகண்ட் பேபிக்காக தான் செக்கப்க்கு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரவி யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. அப்போ முத்து ஏன்டா ரவி ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரவி சொல்கிறாங்க நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் முத்து, ஆனால் நீ வீட்டில் அதை யார்கிட்டையும் போயிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து அப்படி என்னடா விஷயம் சொல்லு, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரவி சொல்கிறாரு மீனா அண்ணி சீதாவை பார்க்கறதுக்காக அவள் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, அங்கே ரோஹிணி அண்ணியும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்து இதையாட யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரவி சொல்கிறாரு இருடா முத்து, இன்னும் நான் சொல்லி முடிக்கல. அங்கே ரோஹிணி அண்ணி எதுக்கு வந்தாங்கன்னு விசாரிச்சப்போ அவங்க செகண்ட் பேபிக்காக செக்கப்க்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா மாடி கூப்பிட்டுட்டு போய் அப்பா நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அப்பா கேட்குறாரு என்னடா சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ முத்து சொல்கிறாரு மீனா சீதா பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. அப்போது ரோஹிணியும் அங்கே வந்திருக்காங்க. ரோஹிணி எதுக்கு வந்திருக்காங்கன்னு போய் விசாரிச்சப்போ 2வது குழந்தை பிறக்கிறதுக்காக செக்கப்க்கு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை விஜயா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஆனால் விஜயா நம்ப மாட்றாங்க. என்னங்க இது, நம்ம வீட்டு மருமகளை பற்றி இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா ரோஹிணியை நீ தான் கூட்டிகிட்டு வந்த, அவளை பற்றி உனக்கு எல்லாமே முழுசாக தெரியுமா, நல்லா விசாரிச்சியா அப்படின்னு கேட்குறாரு. விஜயா சொல்கிறாங்க இல்லைங்க ரோஹிணியை பற்றி எனக்கெல்லாம் தெரியாது, பார்வதி தான் இந்த பொண்ணை காட்டினா, அவளுக்கு தான் இவளை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு எதையுமே முழுசாக விசாரிக்காம நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. போயிட்டு ரோஹிணி இருக்கிற ரூம் கதவை தட்டுறாங்க. உடனே ரோஹிணி ரூமை விட்டு வெளில வராங்க. விஜயா கோவமாக ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க நீ யாரு, உன் வாழ்க்கையே ஒரு மர்மமாக இருக்குது, நான் கேட்குற கேள்விக்கு நீ உண்மையை சொல்லணும், இதுக்கு முன்னாடி நீ கருத்தரிச்சியா, உண்மையை சொல்லு ரோஹிணி அப்படின்னு கேட்குறாங்க. இதோட நாளைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.